செப்டம்பர் 20, 2025 இன்றைய வேத வசனம் 1 ராஜாக்கள் 17:22. கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையனுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். Today's Bible verse 1 Kings 17:22. And the Lord listened to the voice of Elijah, and the life of the child came into him again, and he revived. ஜெபம், பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்க எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையனுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சத்தங்களையும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றீரே அப்பா. எங்களுடைய வேதனைகளையும் துக்கங்களையும் நீர் அறிந்திருக்கின்றீரே அப்பா. எங்களுடைய கூக்குரலை நீர் கேட்டுக்கொண்டு இருக்கின்றீரே என் தகப்பனே. எங்களுடைய கூக்குரலை கேட்டு எங்களுக்காக இறங்கி வருகின்ற எங்கள் தகப்பன் நீரளவு கத்தாவே, எங்கள் மேல் எவ்வளவு இரக்கமாய் இருக்கின்றீர் ராஜா ஆவியானவரே. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. இப்பொழுது கூட இறங்குவீராக. அநேக ஜனங்கள் ஆவியானவரை நோக்கி கதறிக்கொண்டு இருக்கலாம் என் தகப்பனே. இன்றைக்கு கூட அவர்களுடைய சத்தத்திற்கெல்லாம் நீர் ஆவியானவரை செவி கொடுத்து அவர்களுக்கு பதில் கொடுக்க போகின்ற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா ஆவியானவரே. எலியா அப்பா உருக்கமாய் விசுவாசத்தோட நம்பிக்கையோடு ஆவியானவரை கூப்பிட்ட பொழுது நீர் அந்த சிறு பிள்ளைக்கு அப்பா ஆவியானவரை உயிர் பிழைப்பை கொடுத்தது போல ஆவியானவரை இன்றைக்கு கூட அநேக ஜனங்கள் ஆவியானவரை ஏதோ ஒரு இக்கட்டில், வேதனையில், துன்பத்தில், ஆவியான வியாதியின் மத்தியில், கடன் பிரச்சனை மத்தியில், ஏதோ ஒரு பிரச்சனை மத்தியில் உண்மை கூப்பிட்டு கொண்டு இருக்கலாம் என் தகப்பனை. இன்றைக்கு கூட அவர்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அப்பா ஆவியான் உண்மையாய் விசுவாசத்தோடு உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா நீர் விடுதலை கொடுக்க போகின்ற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. அன்பு சகோதரி சகோதரனை, வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, பெரியோர்களை இன்றைக்கு கூட ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை உருக்கமாய் கூப்பிடுங்க, விசுவாசத்தோடு கூப்பிடுங்க, நம்பிக்கையோடு கூட கூப்பிடுங்க. ஆவியானவர் நிச்சயமாய் உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கின்றாரு. ஆவியானவர் எப்பொழுது கூட இறங்க ராஜா. உங்களுடைய கவலைகளை, துன்பங்களை மற்றவர்களிடத்துல நீங்கள் சொல்லி அவர்கள் கேட்டு உடனே அதற்கு எந்த பதிலும் தர மாட்டாங்க. அப்படியா சரின்னு சொல்லிட்டு கேட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்மளுடைய கவலைகளை, துன்பங்களை, வேதனைகளையும் கேட்டு ஒருவர் மாத்திரம்தான் நம்மளுக்கு பதில் கொடுப்பாரு. அது நம்மளுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அவருக்கு நீங்கள் செவிக்கொடு. அவரை நீங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூப்பிட்டீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக உங்களிடத்தில் வருவார். ஆவியானவரே இன்றைக்கு கூட ஆசீர்வதிங்க அப்பா. ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுப்பீராக. அவருடைய வேதனைகளின் துன்பங்களில் இருந்து விடுதலை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, அநேக வாலிப பிள்ளைகளுடைய வேதனைகளை, துன்பங்களையும் கூட நீர் அறிந்திருக்கின்றீர். கத்தாவே, எங்கள் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைகள், எங்கள் அப்பா அம்மாக்குள்ள இவ்வளோ பிரச்சனைகள், இதனால் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, சமாதானமாக இருக்க முடியலன்னு சொல்லிட்டு கூட அநேக வாலிப பிள்ளைகள் இருதயத்திலேயே வருத்தத்தோடு கூட இருக்கலாம். யார்கிட்ட போய் சொல்லுவோன்னு சொல்லிட்டு கூட கவலையாக இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரை கூப்பிடுங்க. நிச்சயமே ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிட வல்லவராய் இருக்கின்றாரு. இப்பொழுது கூட இறங்க ராஜா. அநேக வாலிப பிள்ளைகள் எங்கள் குடும்பங்களில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கின்றதே அப்படின்னு சொல்லிட்டு கூட கவலையோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அன்பு வாலிப பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். ஆவியானவர் இப்பொழுது கூட இறங்க ராஜா. அந்த குடும்பத்தில் ஒரு ஜீவனை நீர் தருவீராக. அன்று அந்த மரித்த அந்த பிள்ளை அப்போ உயிர் தெழுந்தது போல இன்றைக்கு மரித்த ஒவ்வொரு குடும்பங்களும் உயிர் தெழட்டும். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் அப்பா. ஆவியான சத்ரு அவர்களை அப்பா மரணத்துக்குள்ள அப்பா நடத்தி கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு அதையெல்லாம் நீக்கி அவர்களுக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுக்க போகின்ற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தின் சத்தத்தை கேட்டு இன்றைக்கு விடுதலை கொடுக்க போகின்றீரே அப்பா. அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் கூக்குரல் இட்ட பொழுது அப்பா அவர்களுக்கு இறங்கி வந்த என் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் நீரளவு கத்தாவே. இன்றைக்கு கூட அநேக ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டு அப்போ இறங்கி வந்து அற்புதங்களை, அதிசயங்களை செய்ய போகின்ற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு என் தேவனால் எல்லாம் கூடும் என்று நம்பி இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் ஆசீர்வதிக்க போகின்ற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. அநேக பெரியோர்களை ஆசீர்வதிங்க.
அப்பா பெற்றோர்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள்னால வருத்தத்தோடு கூட இருக்கலாம், பிள்ளைகள்னால அவர்கள் இருதயத்தில் வேதனையோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு அதையெல்லாம் மாற்றுவீராக. அவர்களுடைய கூக்குரலுக்கு நீர் பதில் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம். என் தகப்பனே, எலியாவின் சத்தத்தை கேட்ட நீங்கள் இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவருடைய சத்தத்தையும் கேட்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆவியானவரை நிரப்புங்க. ராஜா ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. அவருடைய சத்தங்களை கேட்டருளுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஒவ்வொருவருடைய சத்தத்தையும் கேட்டு இன்றைக்கு அவர்களுக்கு நீர் பதில் கொடுக்க போகின்ற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி தகப்பனே. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.